எப்போதும் தமிழை நாம் வாழ்த்துகிறோம். இன்று தமிழ்நாடு நம் தலைவரை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. அவரை வாழ்த்தி வரவேற்புரை நல்க மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அன்பு அக்கா விஜயலட்சுமி அவர்கள் இதோ உங்கள் முன்னால். ஐயன் திருவள்ளுவர் சிலையை மாண்புமிகு முதல்வருக்கு பரிசளித்து வரவேற்புரை நல்குகிறார் மாண்புமிகு அமைச்சர். அனைவருக்கும் வணக்கம். நெசவாளர் நெஞ்சமெல்லாம் குளிர கரூர் மாநகருக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மக்கள் முதல்வர், எங்கள் கழக தலைவர் திரு விஜய் அவர்களை கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் இதயம் கனிந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கழக நிர்வாகிகள், அரசு உயர் அலுவலர்கள் மற்றும் அன்பு பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டு அவர்களுக்கான தீர்வுகளை உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் நடைபெறும் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மக்கள் மைய ஆட்சிக்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். எளிமை, நேர்மை, வேகம், மக்கள் நலன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி வரும் தங்களின் தலைமையில் கரூர் மாவட்டமும் புதிய வளர்ச்சி பாதையில் முன்னேறி வருகிறது. இன்று தங்களின் வருகையால் கரூர் மாவட்ட மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த வருகை எங்கள் மாவட்ட வளர்ச்சிக்கு மேலும் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. மீண்டும் ஒருமுறை கரூர் மாவட்டத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் வரவேற்று இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அக்கா அவர்களுக்கு நன்றி. அடுத்து மாண்புமிகு முதல்வர் முன்னாள் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர், மண்ணின் மைந்தன், எங்கள் அண்ணன், கழக மாவட்ட செயலாளர் மதி அவர்களை சிறப்புரை வழங்க சிறப்போடு அழைக்கிறேன். அண்ணா வருக.